மனித குலம் இதை சாதித்துவிட்டது. நாம் ஒரு புதிய யுகத்தில் நுழைந்துவிட்டோம், விண்வெளி யுகம். இதற்கு மைய காரணம் மறுபயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகள். மறுபயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகள் விண்வெளியை முந்தைய போல அரசுகள் ஒருவருடன் ஒருவர் போட்டி போடுவது மட்டுமே என்ற நிலைமையிலிருந்து தனியார் நிறுவனங்கள் தங்களின் சொந்த செயற்கைக்கோள்களை குறைந்த செலவில் தங்களின் ராக்கெட்டுகளால் ஏவக்கூடிய நிலைக்கு மாற்றியுள்ளது. இது வெறும் தொடக்கமே. மறுபயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகளின் உதவியால் விண்வெளிக்கு செல்லும் செலவு கணிசமாக குறைந்துவிட்டது. ஏனெனில் ஒவ்வொரு ஏவலுக்கும் புதிய ராக்கெட் ஒன்றை உருவாக்க வேண்டிய தேவை இல்லாமல் போய்விட்டது. ராக்கெட் ஏவல்களின் எண்ணிக்கையும் மிகுதியாக அதிகரித்துள்ளது. மேலும் அதிகமான ஏவல்கள் மேம்படுத்தலுக்கும் பரிசோதிக்கவும் செயல்பாட்டில் தோல்வியடையவும் அதிக வாய்ப்புகளை வழங்குகின்றன. இதன் மூலம் விண்வெளி துறையில் முன்னேற்றம் வேகமாக நடக்கிறது. ஒரு புதிய தலைமுறை முழுமையாக மறுபயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகள் பயன்பாட்டுக்கு வருவதால் விண்வெளிக்கு பயணம் செய்யும் செலவு அனைவருக்கும் கைக்குட்பட்ட அளவுக்கு குறைவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.